இந்தியாவினுடைய ஸ்டாண்டிங் உலகத்துல வந்து ரொம்ப கீழே போயிருக்குன்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம் என்னை பொறுத்தளவுல. ஒரு காலத்துல வந்து இன்டெலக்சுவல்ஸ் இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரதமர் மோடி இருக்கிறார். அந்த மோடியை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து அவார்டு கொடுக்க வேண்டும். என்ன வெளியே நடந்தாலும் அது வந்து உள்ளூர்ல வந்து ஓட்டாக மாற வேண்டும். அதான் அவர்களுடையது. அது மோடியினுடைய லார்ஜர் தன் இமேஜினுடைய ப்ரொஜெக்ஷனுடைய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து இங்க ஓட்டாக மாற்ற வேண்டும். அது மட்டும்தான் ஒரு நோக்கமா இருக்குது. என்ன வெளியூர்ல செஞ்சாலும் அது வந்து உள்நாட்டுல வந்து ஓட்டா மாற வேண்டும். அப்ப அந்த ஒரு மனப்பான்மையில இருந்து நீங்க வந்து ஃபாரின் பாலிசி அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அடிதான் வருமே தவிர நிச்சயமாக ஃபாரின் பாலிசி உருப்படாதுன்றதான் உண்மையான விஷயமா இருக்கிறது. இனி வருகின்ற அரசாங்கங்களும் இப்படிதான் இருக்க போகுது என்றுதான் நான் காணுகிறேன். எனக்கு பெரிய ஹோப் இல்லைங்க. இப்ப ராகுல் காந்தி வந்து உட்கார்ந்தா கூட எனக்கு பெரிய ஹோப்பலும் கிடையாது. இன்னைக்கு அவரை சுத்தி இருக்கின்ற நபர்களை தாண்டி நீங்க வந்து ராகுல் காந்தி எல்லாம் போய் பாத்திர முடியாது. அதுதான் ராகுல் காந்தியினுடைய தனித்துவமாக இன்னைக்கு இருக்குது. எப்படி மோடி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ராகுல் காந்தி இருக்கிறார். ஏறத்தால் அதே மாதிரி தான் மு.க. ஸ்டாலினும் இருக்கிறார். சோ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கிறார்கள். எல்லாருக்குமே வந்து மோடியினுடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் இப்போ வந்து எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு விடிவெல்லாம் நான் காணலைங்க.